உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன். ஆண்டுதோறும் பல கிரகங்கள் பயிற்சி ஆகுது. அதில் இப்போ குருவும் பயிற்சியாக இருக்குது. இந்த மீனராசி நேயர்களுக்கு எண்ணற்ற கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும், இந்த சூரியனுடைய மாத பயிற்சி எப்படி இருக்கும், இதெல்லாம் நம்ம யோசித்து நல்ல ஒரு பலனை அடையலாம் என்ற எண்ணத்தில் நீங்கள் இருப்பீங்க. ஆனாலும் அந்த இடத்துல யார் இருக்கா? விரையாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் அங்கே இருக்கார். லாபாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் அங்கே தான் இருக்கார். அவர் லாபத்தை செய்வாரா, விரயத்தை செய்வாரா? அவரோட பார்வையானால் நம்ம முயற்சிகள்லாம் கெடுபட்டதெல்லாம் நல்லது நடக்குமா, கெட்டது நடக்குமா? இந்த வக்கர நிவர்த்தி ஆனால் அது எப்படி நடக்கும்? இப்படி பல எண்ணங்களுக்குடையதான் இந்த மீனராசி. ஆனால் இயற்கை சீற்றத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் நிறைய பேர் இப்போ இருப்பாங்க. அதே மீனராசி ஏன்னு கேட்டால் நீரோடை உள்ளது, நீர்நிலைகள் உள்ள இடம். இந்த இயற்கை நிறைய சீற்றத்தை கொடுத்து அதை பாதிக்க வைக்கும். என்னை பொறுத்த வரையும் உங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்னு கேட்டால், உங்கள் கணிதம்தான் உங்களுடைய கர்மாவை நிர்ணயிக்குது. நீங்கள் பிறந்த நேரத்தில் உங்கள் ஆத்மகாரகன் சூரியன் எங்கே சென்றானோ, அவன் யார் சாரத்தில் சென்றானோ, அந்த சாரத்தின் அதிபதி எங்கே நிற்கிறதோ அந்த நிற்பவனுடைய 7 குடைவன் தான் உன் கர்மாவை சரி செய்கிறவன். நான் சொன்னதையே திருப்பி போட்டு பாருங்க, எவ்வளோ சுத்துதுன்னு பாருங்க. உன்னுடைய ஆத்மகாரகன் சூரியன் எங்கு நிற்கிறானோ அந்த நட்சத்திர அதிபதி எந்த வீட்டில் இருக்கோ, அந்த நட்சத்திர அதிபதியினுடைய கிரகம் எதுவோ அந்த கிரகம் அந்த லக்னத்திற்கு எத்தனையாவது வீட்டில் இருக்கோ அந்த வீட்டுக்கு அதிபதியும் இவனா 6 12 இருக்கக்கூடாது. திரிகோணத்தில் இருக்கலாம், கேந்திரத்தில் இருக்கலாம், 3 6 11 இருக்கலாம். அப்போ 6 8 12 இருக்கக்கூடாது, 3 6 11 இருக்கலாம்னு சொல்கிறீங்களே ஆன்னு கேட்டால் அதுக்கு ஒரு சக்தியும் யுக்தியும் வச்சுருக்காங்க. நான் உனக்கு நேரம் சரியில்லைன்னும் போது நீ உழைச்சி சாப்பிட்றான்னா வேலை தானே வேலை செய்ய முடியும். அந்த இடத்துல அந்த பேச்சை மதித்து போகும்போது 3 6 10 11 என்ற ஒரு ஸ்தானத்துக்கு போகும்போது அதுக்கு திரிகோண ஸ்தானங்கள் இல்லை கேந்திர ஸ்தானங்கள்லாம் அமையும் போது என்ன பண்ணால் உன் உழைப்பை நம்பி அங்கே போகிற அந்த உழைப்பில் ஏற்படுற தன்மான உணர்வுகளுக்கு இல்லை யார் இருக்கான்னா சனி பகவான் இருக்கார். அவர் 3ஆம் பார்வையை அங்கே பார்க்குறார். ஆகையினால ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு இயக்கத்திற்கும் துணை அதிபதிகள்லாம் நின்று பார்ப்பாங்க. அதை தான் ஜோதிடர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, நல்ல அனுபவமிக்க பழைய ஜோதிடர்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா, சரிங்க உங்கள் காலில் அடிபடும், பெருசாக வந்துடாது, கவலைப்படாதுங்க, உங்களுக்கு ஒன்றுமே செய்யாதுங்க, 5 வருஷத்துக்கு பிறகு புற்றுநோய் வரப்போகுது, அதுக்கு முன்னாடியே தயாராக இருங்க. 5 வருஷத்துக்கு பின்னாடி உங்களுடைய 3 தலைமுறைக்கு முன்னாடி எத்தனை பேர் புற்றுநோயில் இறந்துருக்காங்க, எத்தனை பேர் கைகால அடிபட்டு சேர்த்துருக்காங்க, எப்படி எப்படி வந்திருக்காங்க, அதோட பிராயச்சித்தம் உன் பிள்ளையை தாக்குதான், உன் பேரனை தாக்குதான்னு இப்போ சொல்லுவாங்க, எழுதி கொடுத்துருவாங்க. இந்த நட்சத்திரம், இந்த திதி, இந்த கரணம், இந்த யோகம் வர நேரத்தில் தான் உனக்கு கல்யாணம் நடக்கும். வர்ற பெண் இப்படி தான் இருப்பா, இவளோட குணாதிசயம் இதுதான். உனக்கு இத்தனை குழந்தை பிறக்க இந்த கொத்தனை குழந்தையில இத்தனையாவது குழந்தை தான் நிற்கும், மற்றதெல்லாம் ஊரை விட்டு ஓடி போயிடும். 9ஆம் அதிபதியினுடைய சாரம் பெற்ற ஒரு கிரந்தம் இருந்தனா அதுதான் தகப்பனாருடைய பூர்வ புண்ணியத்தில் உட்காந்துருக்கும், மற்ற குழந்தைங்கள்லாம் ஊரை விட்டு ஓடி போயிடும். என்னன்னா அப்படி ஒரு தவம். இதெல்லாம் நல்லா நிர்ணயிக்க தெரிஞ்ச ஒரே ஒரு கிரகம் எதுனாக்க புதனுடைய ஆதிக்கம் பெற்ற அந்த மீனராசி தான். இந்த மீனராசிக்கு 6ஆம் இடத்துக்கு உடையவன் தான் சூரியன். வேலை செய்கிறதுக்கு வேலை கொடுக்குறவன் சூரியன். அவன் 9ஆம் இடத்துல திரிகோணஸ்தானத்தில் உட்கார்றான். அந்த இடத்துல இப்போ குருவும் அதே மாதிரி பார்க்குறாரு, சூரியனை பார்க்குறாரு. குரு திரிகோணத்தில் இருக்கார். மீனராசிக்கு சிறப்பான இடத்துல நீர் ஸ்தானத்தில் இருக்கார். ஆனால் என்ன பண்ணுவார்னா, நீரால் இந்த பூலோகத்திற்கு பிரச்சனை வரும். தங்கம் இது மாதிரி உள்ள விஷயத்தில் பிரச்சனை வரும். ஒன்று கிடுகின்னு ஏறும், இல்லைன்னா இறங்கிடும், இல்லை மதிப்பே இருக்காது. சில பேர் வச்சுட்டு இருப்பாங்க, அதை கொண்டு போய் அடமானம் வைப்பாங்க, திருப்பி முழுக்க முடியாது. ஏன்னு கேட்டால் அந்த இவன் வச்ச இடத்துல அந்த அந்த பேங்கோ இல்லை அந்த நிறுவனமோ திவாலாயிடும். இப்படி உலக அளவில் பல விசித்திரமான விஷயத்தை செய்ய போகுது இந்த மாதம். உடலில் இருக்கிற அங்கங்களில் முதுகு தண்டுவடம் பாதிப்பு இல்லாத நீங்கள் நடந்துக்கிட்டீங்கன்னா, ஆஸ்பத்திரி செலவு இல்லாத இருந்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் புத்திசாலி. அதை சட்டப்படுத்தாத எல்லாமே இயற்கை நிலையில் இருக்குதுன்னு உங்கள் ஆன்மாவை சுத்திப்படுத்தி
மூச்சு பயிற்சி எடுத்து உங்களுடைய முத்திரைகள் போட்டு உங்களுடைய நல்ல நேரத்துக்கு தூங்கி எழுந்திருச்சு இயற்கையோட கலந்து போனீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமே. உங்களுடைய திருமண வாழ்க்கையோ, உங்களோட படிப்போ, உங்களோட குழந்தைகள் படிப்போ, உங்கள் குழந்தைகளுடைய திருமண வாழ்க்கையோ நினச்சி விடிய விடிய நீங்கள் கவலைப்பட்டாலும் ஒன்றுமே நடக்காது. ஏன்னா அதுங்க வாங்கி வந்த வரம் எதுவோ அதன்படி வரும். அதை நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணுறீங்க அன்னது பார்க்குறது உங்களுடைய இயக்க ஜாதகமும் உங்கள் குழந்தைங்களுடைய ஜாதகத்தையும் சேர்த்து வச்சு பார்த்தா தான் நீ வாங்கி வந்த வரத்திலிருந்து எப்படி தப்பிக்கலான்னு சொல்லலாம். அதனால் உன் பிள்ளைக்கு என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகுமா, என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகும், உன் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகும்னு உன் ஜாதகத்தில் இருக்கு. ஆனால் அந்த சாரத்தின் அதிபதி உன் பிள்ளையோடைய பாதகஸ்தானத்தில் இருக்கு. அந்த கல்யாணம் நிச்சயிச்சாச்சு, ஒரு காப்பு கட்டுவாங்க. இந்த கல்யாணம் முடிகிற வரையும் நீ வெளியில் போகக்கூடாதுன்னு ஒரு காப்பு கயிறு என்னமோ மஞ்சளில் தடவி ஒரு இதை வச்சு மஞ்சளை வச்சு கட்டிவிட்டாங்களேன்னு நீ நினைக்கிற. அந்த காப்பு கயிறு கட்டி அதை திருமணத்தின் போது எடுத்து அந்த ஒரு மரத்தில் கட்டி அதை கொண்டு போய் நடுற வரையும் நீ பாதுகாத்தால் உன் உடலில் எந்த நோயும் வராது. அதை அலட்சியப்படுத்தினா நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஆக்சிடெண்ட் ஆகி திருமணத்தை நிறுத்துகிற சூழ்நிலாம் வருது. அப்போ அந்த காப்பு கட்டினதை அலட்சியப்படுத்தி கழட்டி வச்சது, அந்த காப்பு கட்டினதை எங்களுக்கு பழக்கம் இல்லைன்னு கட்டாத போகிறது, இல்லை முன்னோர்களுடைய வாக்கை மதிக்காத இருப்பது. இது பெரும்பாலும் குருவும் ராகும் கேதுவும் சம்பந்தப்பட்டவர்கள் நடக்கும். மாந்தி சம்பந்தப்பட்டவர்களுக்கு அதிகமாக நடக்கும். அவர்களெல்லாம் தீர்க்கவே முடியாது. இவனுக்கு பரிகாரம் செய்வதற்கு யோகிதை இருக்கா இல்லையான்னு நாங்கள் முதல்ல எங்களை பரிசோதனை பண்ணுறோம். அதுக்கு பிறகு தான் இதை செய்வதை எப்படி செய்தாலும் நீங்கள் தப்பிக்கலாம், யார் மூலமாக தப்பிக்கலான்னு நாங்கள் அந்த யுக்தியை உங்களுக்கு கொடுக்குறோம். இப்படிப்பட்ட பல அனுபவங்களை கொண்டு இந்த ராசியானது இந்த மாதம் செயல்படும் என்று கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன். மீன ராசி காலபுருஷனுக்கு 12, காலபுருஷனுக்கு மதிப்பை கொடுப்பது, காலபுருஷனுக்கு மரியாதை கொடுப்பது, காலபுருஷனுக்கு வணக்கத்தையும் வாழ்த்தையும் கொடுப்பது, காலபுருஷனுக்கு செல்வத்தை கொடுப்பது, சீராக இருப்பதை கொடுப்பது, கொஞ்சம் பிரஸ்டீஜை கொடுப்பது, அரசியலை குறிப்பது, அரசியலின் ஆதிக்கத்தை செலுத்துவது, அரசியலில் ஆதிக்கத்தை செலுத்துவது. கடகமா விருச்சகமா மீனமா வந்து பாடுறா, வா உனக்கு 4 எனக்கு 4 ஆள் இல்லையா? இது யார் சொல்றது? நெருப்பு நீரும் தான் பேசும். இந்த நெருப்பு நீருக்கு பின்னாடி தான் மற்றதெல்லாம் போயிட்டு இருக்கோம். இந்த நெருப்பு நீளம் பார்த்தீங்கன்னா அவங்க ஹெச்ஓடியா இருப்பாங்க, ஜிஎம்ஆ இருப்பாங்க, ஜிஹெச்ஆ இருப்பாங்க, சிஎம்டியா இருப்பாங்க. அவங்களுக்கு கீழே பாருங்க மினிஸ்டர், கவுன்சிலர் இருக்கிறது யார் தெரியுமா? கவுன்சிலர் இருக்கவங்களாம் மகர ராசி இருக்கணும், கவுன்சிலர் இருக்கவங்க மகர ராசி இருப்பாங்க, கும்பராசி இருப்பாங்க, கன்னிராசி இருப்பாங்க. இவங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அது கீழே தான் இருப்பாங்க. மேலே உள்ளவங்க போகிற அந்த நீரும் நெருப்பு தான். அவங்ககிட்ட யாருமே நிற்க முடியாது. அந்த வேலையை பார்த்துட்டியா, இந்த வேலையை பார்த்துட்டியா, பைசா ரெடி ஆயிடுச்சா, வந்துருச்சா, வாங்கிட்டியா, போயிட்டியா, போடு அடுத்து வா, நாள் நெருங்கிடுச்சு, டிசம்பர் முடிய போகுது, நவம்பர் டிசம்பர் ஜனவரி வரப்போகுது. அப்போ மீனமெல்லாம் எப்படி இருக்கணும், என்ன நடக்குது? 7.5 முதல் சுற்றா, 2வது சுற்றா, 3வது சுற்றா. முதல் சுற்று மூச்சு விடக்கூடாது, 2வது சுற்று கொஞ்சம் நடக்கலாம், 3வது சுற்று கொஞ்சம் ஓடலாம். பார்த்தீங்களா? முதல் சுற்று மூச்சு விடக்கூடாது, 2வது சுற்று நடக்கலாம், 3வது சுற்று ஓடலாம். பர்சன்டேஜ் தான் நவக்கிரகங்கள் நமக்கு அளந்து கொடுத்துருக்காங்க. நீ என்ன செஞ்சாலும் உனக்கு என்ன செஞ்சாலும் சரி உனக்கு அது ஒன்னைத்தான் வந்து சேரும். அதனாலதான் மீனராசி நேயர்களுக்கு நிறைய பேர் பயப்படுறாங்க. பயப்பட வேண்டாம், 7.5 வரத்தானே செய்யும். மீனத்துல 7.5க்கு பயப்படுறவங்க அடுத்து அண்ணாச்சி இருக்காருல்ல, அடுத்து மேசத்துல இருக்காரு தளபதி. மேசத்துல இருக்கிறதுக்கு என்ன பாடுபடுத்துவாருங்கிறத பார்த்து ரொம்ப கவனமா இருங்க மேசராசிக்காரங்க. ஜென்மச்சனியா வரும்போது என்ன பாடுபடுத்துவாங்கிறது ரொம்ப கவனமா இருங்க. மீனத்துக்கு அப்படி மீன ராசிக்கு அப்படி வரவே வராது. ஏன்? அந்த ஆதிக்கத்தின் தந்தை, அந்த ஆதிக்கத்தின் அதிபதி குரு. அப்ப சனியும் குருவும் உங்களுக்கு எந்த காலத்திலையும் அந்த அந்த சமம். 4 ரூபா சாப்பிட்டியா, எனக்கு 2 ரூபா கொடு. ஆனா மேசம் அப்படி இல்லை, நீ 4 ரூபா சாப்பிட்டா எனக்கு 8 ரூபா கொடுன்னு கேட்கும். இல்லைன்னா சண்டை, இல்லைன்னா மண்டை உடையும். அதனாலதான் மீனத்தில் இருக்கிறவங்க பாருங்க அந்த பிரஸ்டீஜ் பார்ப்பாங்க.
பிரஸ்டீஜ் அதிகமா பார்ப்பாங்க. உதவி உதவின்னு எல்லாத்துக்கும் செய்வாங்க. உதவி உதவின்னு எல்லாத்துக்கும் போய் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. நீ எந்த காலத்தில் நிற்க மாட்டாங்க. செய்யக்கூடாதுன்னா உதவி தான். எதை செய்யக்கூடாதுன்னு சொல்றோமோ, திருடியாவது உதவி செய்வோம். அம்மா பணத்தை உண்டியில திருடியாவது 4 பேத்துக்கு போய் டீ வாங்கி கொடுப்போம். இது மீனத்துக்கு உரிய சொத்துக்களாகும், மீனத்துக்கு உரிய குணங்களாகும். ஒரு இடத்துல இருக்க மாட்டோம். என்றையாவது ஒரு நாளாவது நீங்க வெளிநாடு போய் தான் ஆகணும். டியூ டு அப்ராட் கண்ட்ரிக்கு எலிஜிபிலிட்டி ஃபார் மீனராசி. வெளிநாட்டு வாழ்க்கை நீர், மீன் சம்பந்தப்பட்டது, ஜலம் சம்பந்தப்பட்டது, ஷிப்பு சம்பந்தப்பட்டது. எங்கங்க உங்க பையன் ரமேஷை காணா? ஐயா, அவர் 6 மாசம் கப்பல் இருப்பார், 6 மாசம் தரையில் இருப்பார். தரையில் 6 மாசம், நீர்ல 6 மாசம், நிலத்துல 6 மாசம். இது யாருக்கு சொந்தம்? மீனத்துக்கு சொந்தம். அதுல 7.5 நடக்கும்போது 2வது சுற்றுனா கொஞ்சம் பயப்படுது. முதல் சுற்றுனா அவர் வருஷம் பூரா நீர்ல தான் இருக்கணும். அப்படி இருந்தா அதுக்கு மரியாதை உண்டு, அப்படி இருந்தா அதுக்கு ஆதிக்கம் உண்டு, அப்படி இருந்தா இந்த நவக்கிரகத்துடைய தொந்தரவு குறைவு. நவக்கிரகங்களுடைய தொந்தரவு குறைவு. எனவே தயவு செய்து மீனராசி நேயர்கள் நவம்பர் மாசத்துல உங்களுக்கு உரிய தொழிலை செய்யுங்க. நான் சொல்லப்பட்ட அந்த தொழிலை மட்டும் பண்ணுங்க, வேற எந்த தொழிலுக்கும் போக வேண்டாம். ஆனா வரக்கூடிய இந்த நவம்பர், டிசம்பர், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த மாசத்துல எல்லா வகையிலையும் நண்பர்கள்னாலும் சரி, குறிப்பாக கணவன் மனைவி உறவுனாலும் சரி, ஏன்னா உபயத்துக்கு உபயம் பகை. சமசப்தம ராசினு சில பேர் பொறுத்த எழுதி கொடுத்துருவாங்க. இங்க படுற மாதிரி எங்களுக்கு தெரியும். என்ன பதில் சொல்றதுன்னே தெரியாது. என்ன பதில் சொல்றது தெரியாது. உபயத்துக்கு உபயத்தை சேர்க்கறதுக்கு என்ன பதில் சொல்றது தெரியாது. அந்த மாதிரி சிக்கல், அந்த சிக்கல்லாம் இருக்குது. எனவே தயவு செய்து மீனராசி நேயர்களுக்கு ஒவ்வொரு போக்குவரத்துல கவனமா இருங்க, நண்பர்கள்ட்ட கவனமா இருங்க, கணவன்கிட்ட கவனமா இருங்க, வண்டி வாகனத்துல கவனமா இருங்க, தொழிலாளிகிட்ட கவனமா இருங்க, பார்ட்னர்ஷிப் கிட்ட அறவே ஒழிச்சு வேண்டவே வேண்டாம். கொஞ்சம் பொறுத்துக்கங்க. 1 வருஷம் முடிஞ்சிருச்சு, நாட்கள் நடக்கல, நாட்கள் ஓடல, நாட்கள் பறக்கின்றது, நாட்கள் பறக்கின்றது. அழகா 1 வருஷம் முடிஞ்சிச்சு. 1.5 வருஷம், 1.5 வருஷத்துல 6 மாசம் ஒர்க் அவுட் ஆகாது. இன்னொரு 1 வருஷம் தான் ஒர்க் அவுட் ஆகும். அந்த 1 வருஷத்துலயே நீங்க என்ன பண்ணுங்க, கிங்கா வந்துடலாம். உங்க தசாபத்தியை பார்த்தீங்கன்னா கிங்கா வந்துடலாம். சனி கொடுப்பதை யார் தடுப்பார்? சனி கெடுப்பதை யார் தடுப்பார்? சனி கெடுப்பதையும் யாரும் தடுக்க முடியாது, கொடுப்பதையும் யாரும் தடுக்க முடியாது. யாருனாலும் ஒண்ணு செய்ய முடியாது, யாருனாலும் ஒண்ணு செய்ய முடியாது. தயவு செய்து 7.5 சம்பந்தப்பட்டது நடக்கிறதுனால மீனராசி நேயர்கள் சற்று யோசித்து செய்யுங்கள். செய்யாட்டியும் பரவாயில்லை, கம்முன்னு வீட்டில் இருக்கு, செவனேன்னு வீட்டில் இருக்கு, செவனேன்னு வீட்டில் இருக்கு. சனீஸ்வரன் வழிபாடு, கருங்குவளை வழிபாடு ஒண்ணுமே வேண்டாம். ஒவ்வொரு திங்கக்கிழமை அதுவும் வேண்டாம். சனி ஞாயிறுல வாங்க, திங்கக்கிழமை ஆபீஸ் போகணும்னு திட்டுவீங்க எங்களை. சனிக்கிழமை ஒரு 48 சனிக்கிழமை வன்னி இலைன்னா பாதி பேத்துக்கு தெரியாது. அந்த வன்னி இலையை மாலையா கொடுத்து பிள்ளையாருக்கும் விநாயகர் பெருமானுக்கும் சனீஸ்வரனுக்கு போட்டுவாங்க. சனிக்கிழமை 8 விளக்கு 16 விளக்கெல்லாம் தேவையில்லை. ஒரு 1/4 லிட்டர் நல்லெண்ணெய் வாங்க, கற்பக்கிரகத்துல எரியும் பார்த்தீங்களா, மூலஸ்தானத்துல எரியுதுல எண்ணெயை ஊத்திருங்க. இப்பெல்லாம் அதுதான் பெஸ்ட். இல்லாம மொத்தமா ஒரு இடத்துல தீபம் வச்சிருப்பாங்க, அதுல ஊத்திருங்க. ஊத்திட்டு நல்லா வேண்டிட்டு வாங்க. பிரதர்ஷனம் மட்டும் 8 சுத்து சுத்தக்கூடிய சூழ்நிலை இருந்தா சுத்துங்க. 48 சனிக்கிழமை போங்க. நீங்க நினைச்ச காரியம் நடக்கலன்னா என்னைய போன்ல திட்டுங்க. அப்படிப்பட்ட நேரம் உங்களுக்கு நல்ல நேரம். வாழ்த்துக்கள். கண்டிப்பாக மீனராசி நேயர்களுக்கு மகத்துவமான இந்த நவம்பர் மாசம் எல்லா வகையிலும் சிறப்பாக அமையும். உன்னதமான உத்தமமான ராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு நல்ல காலமாக அமையும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தலைமுறையா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லெண்ண எல்லாம் தரும். யாருக்கு? மேசம் டு மீனத்திற்கு என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். நவம்பர் மாதம் 1ஆம் தேதி, ஐப்பசி மாதம் 15ஆம் தேதி சனிக்கிழமை அதிகாலையில், சதய நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில், கும்பராசியில்,
கடக லக்னத்துல ராகுவுடைய திசையில 310 டிகிரியில தான் இந்த நவம்பர் மாதம் 1ஆம் தேதி பிறக்கப்படுதுங்க. இப்படி பிறக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் காலப்புருஷ தத்துவத்துப்படி 12வது ராசின்னு சொல்லக்கூடிய மீன ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோங்க. இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்க ராசியாதிபதி குரு பகவான் இப்போ உங்களுக்கு அதிசாரத்தில் இருக்கிறார். அதிசாரத்தில் குரு இருக்கும்போது உங்க ராசி பார்க்கிறாரு பார்த்தீங்களா, ஹைலைட் அதுதான். உங்களுக்காக வேண்டியவே இன்னைக்கு வந்து குரு அதிசாரம் வாங்கின மாதிரி இன்னைக்கு வந்திருக்கிறாரு. கரெக்டா பாருங்க, எல்லாமே ஒரு கூட்டுக்குள்ளார வந்து உட்காந்துட்டாங்க. ஒவ்வொரு விஷயமும் பார்த்தா உங்களுக்கு சாதகமா இருக்கு இந்த மாசம். அதுல முதல்ல சாதகமா இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, குருவுடைய பார்வை பட்டால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி குருவுடைய பார்வை எடுத்துக்கிட்டீங்கன்னா 5, 7, 9 இது எல்லாருக்கும் தெரியும். குரு பார்வை 5, 7, 9. அப்ப மிதுன ராசியில குரு தன் மகன் வீட்டுல இருந்துட்டு இப்ப என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னா, தன்னோட மனைவி வீட்டுக்கு, கடகராசிக்கு அதிபதி சந்திரன் தான் குருவுடைய மனைவி. இப்ப மனைவி வீட்டுக்கு குரு வந்திருக்கிறார். குரு உச்சமடைகிற ஒரே ஒரு வீடு எதுன்னா கடகராசி தான். தன்னோட மனைவி வீட்டுல மட்டும்தான் குரு வந்து உச்சமடைவார். குரு பகவான் 91 டிகிரியில கடக ராசியில புனர்பூசம் சொந்த நட்சத்திரம் வாங்கி 4ஆம் பாதத்துல குருவுடைய சாரம் வாங்கி இப்ப தன்னுடைய வீட்டுல அதாவது உச்சம் அடைஞ்சு உட்காந்துருக்கிறாரு கடகராசியில. அப்ப இந்த குரு பகவான் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுக்கிரனுடைய வாரிசு தான் இந்த குரு பகவான். சுக்கிரனுடைய மகன் குரு, குருவுடைய மகன் புதன், புதனுடைய தாய் அதாவது குருவுடைய மனைவி சந்திரன். இப்படி வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவாகவே அதாவதுன்றது வந்து குரு பகவான் உங்களுக்கு இப்போ வந்திருக்கக்கூடிய காலகட்டம் 5ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறார். உங்க ராசிக்கு 5ல் உட்காந்துருக்கிறார். 5ஆம் இடம்ன்றது புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தானம் சொல்றாங்கல்ல. 5ஆம் இடம் நல்லா இல்லை அப்படின்னா அந்த ஜென்ரேஷனே அதாவது அந்த வர்க்கமே தலையாதுன்னு சொல்லுவாங்க. வர்க்க தோஷம், பித்திருக்கள் தோஷம், பூரி புனி சாபம், குலதெய்வத்தினோட சாபத்தீடு, பெண் சாபத்தீடு, அதாவது முன்னோர்கள் சாபம், இது எல்லாமே வரக்கூடிய இடம் 5ஆம் இடம் தான். அந்த 5ஆம் இடத்துக்கு தான் இப்ப குரு உட்கார்ந்துருக்கிறார். குலதெய்வத்தினுடைய வழிபாடு மீன ராசிக்காரர்களுக்கு அற்புதமா இருக்கு. குலதெய்வத்தை முதல்ல வழிபடுங்க, அப்பதான் பூரி புண்ணியத்தில் இருக்கிற சாபங்கள் சரியாகும். 2வது, உங்க ராசிக்கு 5ல குரு இருக்கிறாரு. புத்திரஸ்தானத்துல குரு இருந்துட்டாவே புத்திர செல்வங்கள் பெருகும். ஏன்னா 5ஆம் இடம்ன்றது புத்திரஸ்தானம். குழந்தை பாக்கியம்ன்றது 1000 காலத்து பயிருன்னு சொல்லுவாங்க. சொத்து சம்பாதிக்கிறதெல்லாம் முக்கியம் இல்லைங்க. நம்ம பிள்ளைகளுக்கு சொத்து சம்பாரிச்சு வச்சுட்டு போறது முக்கியம் இல்லை. நல்ல மதிப்பு, நல்ல மரியாதை, நல்ல கௌரவம், நல்ல அந்தஸ்து சம்பாரிச்சுட்டு வச்சுட்டு போனா போதும். அதை வச்சு அவங்க மேல வந்துருவாங்க. அப்போ உங்களுக்கு ஒரு விசேஷம் நல்லது கட்டத்துக்கு போகும்போது உங்களுக்கு எவ்வளவு சொத்து இருக்குன்னு யாரும் கேட்கறது இல்லை. உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க இருக்குன்னு தான் கேட்பாங்க. அந்த இடத்துல இப்ப குரு வந்திருக்கிறார் இல்லையா, நிச்சயம் இந்த 11ஆம் தேதி வரைக்கும், இந்த நவம்பர் 11ஆம் தேதி வரைக்கும் குரு பகவான் வந்து அதாவது இயல்பு நிலையில இருந்து உங்க ராசியை 9ஆம் இடமா பாக்குறாரு. 5ஆம் இடமா விருச்சிக ராசி பாக்குறாரு, 7ஆம் இடமா மகர ராசி பாக்குறாரு, 9ஆம் இடமா தன் சொந்த ராசியான அதாவது மீன ராசியை பாக்குறாரு. உங்க ராசிக்கு 5ல குரு இருக்கிறது ஃபேவரான விஷயம். குரு உங்க ராசியை 9ஆம் இடமா பாக்குறது அதை விட டபுள் ப்ரமோஷன் மாதிரி. இந்த 2 காலகட்டம் பார்த்தா புத்திர செல்வம் தான் முதல்ல பெருகுது. ஏன்னா புத்திர பாக்கியத்தை கொடுக்கிறவரே குரு தான். புத்திர செல்வம் பெருகும், திருமண தடைகள் விலகும். இப்ப கல்யாணம் ஆகலாம் என்ன சொல்றோம், ஐயா எனக்கு குரு பார்வை இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்க, எனக்கு எப்பதான் கல்யாணம் ஆகும், சொந்தத்தில் ஆகுமா, அந்நியத்தில் ஆகுமா, இங்கே ஆகுமா, வெளியில ஆகுமா, படிச்சு பொண்ணு கிடைக்குமா, அப்படியே எதனா 1000 கேள்விக்கு கேட்கிறோம். அப்ப அந்த குரு ஃபேவரா இல்லைன்னா நம்ம ஒரு கேள்வி கேட்டு கூட பிரயோஜனம் இல்லை. அப்ப குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து பாக்குறதுனால நிச்சயம் உங்களுக்கு திருமண தடைகள் விலகும். நீங்க பயப்படாதீங்க. ஏன்னா ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணணும்னா 2, 5, 7, 9, 11ஆம் இடத்துல குரு இருந்ததை கட்ட முடியும். இப்போ உங்களுக்கு 5ல குரு இருக்கிறதுனால திருமண பாக்கியம் உண்டு. ஏன்னா ஆல்ரெடி குரு உங்களுக்கு 4ல தான் இருக்கிறாரு. இப்போ உடைய அதிசாரம் வாங்குறதுனால தான் 5ஆம் இடத்துக்கு போயிருக்கிறாரு. அதனால இந்த 2 மாசத்துக்கு உங்களுக்கு குரு பார்வை நல்லா இருக்குது. திருமண தடைகள் விலகும். கிட்டத்தட்ட நான் சொல்றது டிசம்பர் 5-6 தேதிக்குள்ளார உங்களுக்கு திருமண யோகம் நல்லா இருக்குது. அப்ப புத்திர பாக்கியமும் பெருகும், திருமண தடைகளும் விலகும். பயப்பட வேண்டாம்.
நீங்க பாக்குற நேரம் அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுது, உங்களுக்கு திருமணம் தள்ளி போகுது. ஏன்னு யோசிக்கிறதுக்குள்ளார அந்த மாசம் போயிடுது, வருஷம் போயிடுது. அதுக்கு காரணம் தோஷமா, செய்வனையா, அது சரியில்லையா, இது சரியில்லை, 1000 கேள்விகள். இது எல்லாமே உங்களுக்கு தீரப்போகுது, நீங்க பயப்பட வேண்டாம். அப்ப இதை தாண்டி பாத்தீங்க அப்படின்னா அடுத்தது உங்களுக்கு குரு பகவான் உங்க ராசி 9ஆம் இடமா பாக்குறதுனால இந்த இடம் பிரச்சனை எல்லாம் கண்டிப்பா கொஞ்சம் சரியாகும். அதை விட 9ஆம் இடம்ன்றது தந்தையோட வீடு, பிதுருஸ்தானம். 9ஆம் இடம்ன்றது பாக்கியஸ்தானம், பிதுருஸ்தானம்னு சொல்லுவாங்க. அப்பன் மகனுக்குள்ளார இருக்கிற சங்கடம் சரியாகும், பையனுக்கும் அப்பனுக்கு உண்டான சங்கடமும் சரியாகும். ஜாதகருக்கு அப்பாவுக்கு இருக்கிற பிரச்சனை சங்கடமாகும், ஜாதகருக்கு பையனுக்கு இருக்கிற பிரச்சனை சரியாகும். கண்டிப்பா நீங்க பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா இந்த 2 பிரச்சனை கண்டிப்பா இது சரியாகும். ஏன்னா 11ஆம் தேதி வரைக்கும் குரு பகவான் இயல்பு நிலையிலிருந்து நல்லதை பண்றாரு. 11ஆம் தேதிக்கு மேல 30ஆம் தேதி வரைக்கும் குரு பகவான் அதிசாரம் வாங்கி நல்லதை பண்றாரு. இது ஒரு அற்புதமான ஒரு காலம். இதை தாண்டி பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு செவ்வாய் 9ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. செவ்வாய் பகவான் மங்களக்காரகன். செவ்வாய் பகவான் செவ்வாய் மட்டும் நல்லா உட்காந்துட்டாருன்னா அந்த கடன் பிரச்சனை எல்லாம் தீரும். கடன் பிரச்சனை, கோர்ட்டு பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, அதாவது சொந்த பந்தத்துக்குள்ளார இருக்கிற பிரச்சனை, இதெல்லாம் சரியாகும். அப்ப இந்த மாதம் முழுவதுமே செவ்வாய் தன் சொந்த வீட்டில் இருக்கிறதுனால இது எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு சரியாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி இருந்தா கூட உங்களுக்கு சாதகமான பதில் கண்டிப்பா வரும். இதை தாண்டி பார்த்தா உங்களுக்கு சுக்கிரன் 7ஆம் இடத்துல நீச்சம் அடைஞ்சிருந்தாரு. 7ஆம் இடம்னா மனைவி ஸ்தானம், சரிங்களா? நண்பர்கள் இடம். நண்பர்களால் ஏற்பட்ட சங்கடமும் சரி, மனைவினால் ஏற்பட்ட சங்கடங்களும் சரி. இப்ப இந்த 2ஆம் தேதி அன்னைக்கு என்ன பண்றாருன்னா சுக்கிரன் கன்னி ராசியிலிருந்து துலா ராசிக்கு தன் சொந்த வீட்டுல உட்கார்றாரு. துலா ராசியில உட்கார்ந்து 26 தேதி வரைக்கும், அப்ப 24 நாள் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் ஆட்சியா உட்கார்றாரு. அப்படி உட்காரும் போது மனைவிக்கு உடல் உபாதிகள் சரியாகும், வேலை வாய்ப்புகள் கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும், சம்பள உயர்வு ப்ரமோஷன் கிடைக்கும், தொழில் ரீதியான மாற்றங்கள் ஏற்படும், கருத்து வேறுபாடுகள் எல்லாம் சரியாகும், வண்டி வாகனம் எடுக்கணும், பிடிக்கணும், மாத்தணும், ஆல்ட்ரேஷன் பண்ணணும், இது மாதிரி செய்யறவங்களுக்கெல்லாம் இப்ப பலம் கொடுக்குறாரு. வண்டி வாகனத்துக்கு அதிபதியே யாருன்னா சுக்கிரன் தான். அவர் ஆட்சியா உட்காரும் போது வாகன யோகத்தை அதிகமா தராரு. வண்டி வாகன யோகம் அருமையா தராரு. அதாவது சுக்கிரன்னா மனைவி, மாமியார், அம்மா. அப்ப இவங்களுக்கு எல்லாம் பார்த்தா உடல் உபாதிகள் சரியாகும், நோயினுடைய சம்மந்தப்பட்டதெல்லாம் விலகும், ஓரளவுக்கு தொழில் ரீதியா உடல் ரீதியா சில மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம். அப்ப இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா புதன் 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. கல்விக்கு அதிபதி புதன் பகவான். நீங்க 3 பிரிச்சுக்கோங்க. 10ஆம் தேதி வரைக்கும் விருச்சிக ராசியில இயல்பு நிலையில் இருக்கிறாரு. படிப்பு சூப்பரா இருக்கும், படிப்புல மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம், விளையாட்டுத்துறை, கலைத்துறை, இந்த மாதிரி. ஏன்னா ஞானக்காரகன் இல்லையா புதன் பகவான். புதன் பகவான் யாருன்னா குருவுடைய மகன். அப்ப கல்வி, அதாவதுன்றது புத்திக்காரகன், ஞானக்காரகன், அறிவுக்காரகன் சொல்லக்கூடிய புதன் பகவான் இயல்பு நிலையில 10ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு இந்த விஷயத்துல நல்லா இருக்கும். அப்ப 10ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரைக்கும் என்ன பண்றாருன்னா அதே விருச்சிக ராசியில புதன் பகவான் வக்ரம் அடைகிறார். அப்ப இயல்புக்கு மாறாக ஒரு வேலை செய்வார். 9ஆம் இடம். அப்ப என்ன பண்ணுவாரு, தேவையில்லாத சின்ன சின்ன சங்கடம் எல்லாம் கூட்டி கொடுத்துருவாரு. அப்ப கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிடணும், அப்ப பிரச்சனை இல்லை. 23ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா விருச்சிகத்தில் இருக்கிற புதன் பகவான் துலா ராசிக்கு வக்ரமாகிறார். அதுல ஒரு 7 நாள். அந்த டைம்ல பார்த்தா படிப்புக்கு உண்டான வேலை வாய்ப்பு, எடுத்த முயற்சிக்கு உண்டான கண்டிப்பா வெற்றி அப்ப உங்களுக்கு கிடைக்கும். நான் பிசினஸ் பண்ணலான் இருக்கிறேன், தொழில் தொடங்கலான் இருக்கிறேன், சிறு குறு தொழில் வைக்கலாம்னு இருக்கிறேன், விவசாயம் பண்ணலான் இருக்கிறேன், காடுகிற வீடு மண்மனை நான் ஆல்ட்ரேஷன் பண்ணலான் இருக்கிறேன், கண்டிப்பா நடக்கும். ஏன்னா புதன் ஞானக்காரகன். நம்ம மைண்ட் ஏதாவது தோணிட்டே இருக்கும், ஓடிட்டே இருக்கும். அப்ப உங்களுக்கு புதன் பகவான் 10 தேதி வரைக்கும் இயல்பா இருக்கிறாரு. 10ல் இருந்து உங்களுக்கு 23 வரைக்கும் வக்கரத்தில் இருக்கிறாரு விருச்சிக ராசியில. 23ல இருந்து 30 வரைக்கும் துலா ராசிக்கு வக்கரத்தில் இருக்கிறார். இந்த காலகட்டம் எல்லாம் நிச்சயமா உங்களுக்கு எண்ணம் போல் வாழ்க்கைன்ற மாதிரி நிச்சயமா நல்லா இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு ஓட்டப்பந்தயத்துல 10 பிள்ளைங்க ஓடிட்டு இருக்கிறாங்கன்னா ஜெயிக்கிறது என்னமோ ஒத்த குழந்தை தான் இல்லைங்களா? அந்த ஒரு இடத்துல நீங்க வர போறீங்க, நிச்சயமா நீங்க ஜெயிக்க போறீங்க. இது நீங்க அனுபவிச்சு பார்த்து நீங்க சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூரியன் 8ஆம் இடத்துல இருக்கிறார். சூரியன் 8ஆம் இடத்துல நீச்சம் அடைஞ்சிருக்கிறதுனால 16 தேதி வரைக்குமே குறிப்பா சொல்றது என்னன்னா, அதாவது குடுக்கல் வாங்கல், அப்பாவோட வேலை செஞ்சவங்க, அப்பா கூட கூட்டு தொழில செஞ்சுட்டு இருக்கிறவங்க, பாரம்பரியமான வேலையை செய்துட்டு இருக்கிறவங்க எல்லாம் 16 தேதி வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா இதுல கொஞ்சம் மனசங்கடங்கள் எல்லாம் வரும், இந்த வாய்ப்பு இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா மீன ராசிக்கு எனக்கு தெரிஞ்சு இது அற்புதமா தான் இருக்குது. இந்த மாசம் பொறுத்த வரைக்கும் அற்புதமா இருக்குதுங்க.
ஏன்னா அடுத்த மாசத்துல சனி வந்து வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், சிரமம் கொடுக்க ஆரம்பிச்சிடறாருல்ல. அதனால சின்ன சின்ன விஷயங்கள்ல நீங்க வந்து குழப்பத்துல இருந்தவங்களுக்கு, ஏன்னா மீன ராசிக்கு இப்ப ஜென்மச்சனி நடந்துகிட்டு இருக்குது வேற, அதனால வந்து பாத்தீங்கன்னா மன உளைச்சலுக்கு ஆளாய் உட்காந்துருக்குறீங்க. ஏன்னா நிறைய பேர் பாக்குற மீனராசியா ஜென்மச்சனி பிடிச்சி வச்சு செய்யறாருப்பா, உயிர் ஒண்ணுதான் எங்கிட்ட இருக்குது அப்படின்ற அளவுக்கு புலம்பிட்டு இருக்கக்கூடிய ராசி மீன ராசி தான். இது எல்லாமே மாறப்போகுது, நீங்க அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க. சரி நேயர்களே, உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசுல இருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.